ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்தி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே கெரட்டின் ஏர் மாஸ்க் எப்படி போடுறது, அதை போடுறதுனால நமக்கு ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் மீஷோவில் தான் இந்த கெரட்டின் ஏர் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். 2 பீஸ் வந்து $9.9 வாங்கியிருந்தேன். நானும் சில வீடியோஸ் பார்த்து தான் வந்துட்டு இந்த வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. இந்த க்ரீமோட கமெண்ட்ஸு, ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கும் இதை வாங்கி யூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. சரி வாங்க பார்க்கலாம். ரிவ்யூ வந்து நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ வீட்லேயே கெரட்டின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீஷோவில் வந்துட்டு இந்த க்ரீம் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் இது ஒரு சேனலில் தான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை நாமளும் ட்ரை பண்ணலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். இதை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு $45 அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியல. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்கு 7,000 9,000 12,000 அந்த மாதிரிலாம் கூட கேட்குறாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு $45 தானே, என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ரீம் பாருங்கள், நல்லா ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ வந்து ஹேரை வந்து நல்லா டிவைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சில காஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, கண்ணுக்கிட்ட வந்து போடாதீங்க, ஸ்கேல்பில் போடாதீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட் போடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஜாக்கிட்டேருந்து இந்த கெரட்டின் க்ரீமை வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வெட் ஏரில் தான் போடணும். ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, இது கண்டிஷ்னர் எதுவும் போடாமல் ஷாம்பு மட்டும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, அந்த வெட்ட ஹேரில் வந்து இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம முடி இங்கேருந்து நம்ம ஜாக்கிட்டேருந்து போட்டு முடி லென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் இதை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு $45 இதை நான் வாங்கியிருக்கேன். ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த க்ரீம் எடுத்தாச்சு. கீழே வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு இப்படி கீழே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கெல்லாம் இல்லாமல், ரொம்ப ஸ்மெல் அடிக்காமல், அந்த கெமிக்கல் ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. அந்த ஸ்மெல்லு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், சிலதுங்க வந்து ட்ரை ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணாதீங்க. எந்த ஒரு திங்ஸ் வாங்கினாலுமே அதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி கை வச்சும் பண்ணலாம், இல்லை சீப்பு இருந்தால் சீப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடியில் வந்து கொஞ்சம் நிறையாவே போடுறேன். வீட்டில் வெளியில் போயிட்டு நம்ம பார்லர் போயிட்டு ஹேரை வந்துட்டு பராமரிக்க டைம் இல்லை அப்படின்னா, ஸோ இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கிட்டு இதை வந்துட்டு அடிக்கடிக்கு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப எமர்ஜென்சி, எங்கேயாச்சும் வெளியில் போகணும், நம்ம ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக தெரியணும் அப்படின்னா மட்டும் இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது பிராண்டட்லாம் என்னென்னு தெரியாது. ஸோ இருந்துச்சு, ரிவ்யூ பார்த்தேன், பிடிச்சிருந்தது. சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். முக்கியமாக சொல்கிறேங்க, ஸ்கேல்பில் வந்துட்டு, அதாவது மண்டையில் வந்துட்டு அப்ளை பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க. ஏன்னா அதிலே கொடுத்துருக்காங்க.
ஆனால் இன்னொன்று என்னன்னா, இந்த க்ரீம் போடவே முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறது என்னால் உணர முடியுது. பாருங்கள், ரொம்ப ஷைனிங்காக வருது, உணர முடியுது என்னால். லாஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணலாம். சீப்பை வச்சு கூட நீங்கள் வாரி வாரி கூட போடலாம், எல்லா முடியிலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ கொண்டை போட்டுக்கலாம். கொண்டை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம போய் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் நார்மல் பச்சை தண்ணியில் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அலசிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் ரிசல்ட்டு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இது பிராண்டட்லாம் என்னன்னு தெரியல, என்ன பேருன்னே இது எனக்கு தெரியல. கெரட்டின் ஏர் மாஸ்க் கொலாஜன் அப்படி தான் இதில் போட்டிருக்கு. பார்ப்போம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நார்மல் வாட்டர் வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணலை, அந்த க்ரீம்லேயே அப்படியே வாஷ் பண்ணேன். அதுலேயே நுரை வந்தது. ஸோ அதில் வாஷ் பண்ண உடனே பாருங்கள், முடி வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்கு. ஆனால் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் காமிக்கிறேன், ஓகேங்களா? நான் ட்ரை பண்ணிவிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், தலையை காய வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த க்ரீமோட வேலை வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் வந்துட்டு ஒரு டப்பா ஃபுல்லாக போட கிடையாது, ஒரு டப்பாவில் பாதி தான் போட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, புது க்ரீமாக இருக்குது, பேரும் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி ஷைனிங்காக, ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக சூப்பராக இருந்துச்சு. 45 ருபீஸ்க்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே வர்த்து தான். ஆனால் இது வந்துட்டு கெமிக்கல்ன்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம். எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க, அதாவது ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருக்குது, லூஸ் ஹேர் விடுறீங்க அப்படின்னா அந்த க்ரீம் போட்டிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஓப்பனர் விடும்போது பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். என்னால் நம்பவே முடியல, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் போட்டு ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரை வந்து அயர்ன் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அயர்ன் மிஷின் வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹேர் வந்து இன்னும் சூப்பராக ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.